கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுளின் அன்பை நாம் தனி மனிதனுக்கோ அல்லது சமூகத்திற்கோ எமது வாழ்க்கையாலும் எமது வார்த்தையாலும் எடுத்துரைப்பதே திருப்பணி என அழைக்கப்படுகின்றது. எனவே நாம் ஒவ்வொருவரும் இப்பணியை ஆற்றவே இவ்வுலகத்திற்குள் அனுப்பப்பட்டுள்ளோம். இப்பணியை நாங்கள் ஆற்றுவதற்கு முன்பதாக நாம் எம்மை அவசியமாகின்றது என்பது நாம் குறிக்கப்பட்ட பணிக்காக பிரித்தெடுக்கப்படும் நிலையையே காண்பிக்கின்றது. 1 பேதுரு 2:9 படி அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். எனவே எமது புனிதமாகுதல் திருப்பணியில் மிகவும் அவசியமாகின்றது. மேலும் நாம் தொண்டனாக கூடிய மாதிரியை அணிகலனாக அணிந்து கொள்ள வேண்டும். இதனை நிரூபிக்கும் வகையில் பிலிப்பியர் 2:5-11 ஆண்டவர் இயேசு சேவகம் பண்ணும்படியாக இறைவனுடன் இருந்தவர் தன்னை முற்றிலும் தாழ்த்தி உலகுக்கு வருகை தந்ததாக பவுல் கூறுகின்றார். திருப்பணியின் நிறைவில் ஆண்டவர் இயேசு யோவான் 13:1-10 வரையுள்ள பகுதியில் சீடர்களின் கால்களை அவர் கழுவியதன் ஊடாக தன்னையே வெறுமையாக்கி திருப்பணியின் சேவக தொண்டனாக மாறியதை நாம் காணலாம். எனவே இறையாட்சியின் வளர்ச்சிக்காகவும் அபிவிருத்திக்காகவும் பணியாற்றும் நாம் ஒவ்வொருவரும் புனிதமாக்குதலின் அனுபவத்திற்கூடாகவும் சேவக அனுபவத்திற்கூடாகவும் பிரயாணம் செய்ய அழைக்கப்படுகின்றோம். அதற்கூடாக மாற்று கலாசாரத்தை உருவாக்கவும், விளம்பரமற்ற திருப்பணியை செய்யவும், போட்டியற்ற திருப்பணியை இறை மாட்சிக்காக புரியவும் எல்லாம் வல்ல கடவுள் தமது அருளையும் ஆசியையும் பணியாளர்களாகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் அருளுவாராக.